உயிரோட இருக்கவங்கள்ட்ட நம்ம எப்படி ஃபோன் பண்ணி பேசுகிறோமோ, இறந்து போனவங்க கிட்ட பேசுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஓஜோ போர்டு. இந்த உலகத்தில் பல கண்ட்ரீஸில் இருக்கிற பல பேர் நம்புறாங்க இந்த ஓஜோ போர்டை யூஸ் பண்ணி நம்மளால பேய்ங்க கிட்ட இறந்து போனவங்கள்ட்டலாம் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறதுலாம் ஒரு ஓரமாக இருந்தாலும், ஒரு சில பேர் இந்த ஓஜோ போர்டை யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது அது வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது அவங்க நினச்சே பார்க்காத மாதிரி ஹாரபிளாகவும் போய் முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு சில கிளிப்பிங்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பேய் நம்பிக்கை இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா பெட்டர் நாட் டு வாட்ச் திஸ் alone. நான் உங்க ஸ்மைலி. வெல்கம் டு வைலட் ஸ்மைலி. நம்ம முதல்ல பார்க்க போகிற வீடியோ மெல்லோ பேர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இவர் 2009லேருந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு நடக்கிற பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லை அவரை சுற்றி நடக்கிற நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் பற்றி ஒரு வீடியோஸாக மேக் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. மோஸ்ட்லி ஒரு மேக் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அவரோட வீட்டில் நடக்கிற அந்த அமானுஷ்யமான விஷயங்களை சுற்றி தான் இருக்கும். பட் இவர் என்னதான் நிறைய டைம் ஓஜோ போர்டை யூஸ் பண்ணலாம், அது மூலமாக ஸ்பிரிட்ஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் பெருசாக அவருக்கு இந்த ஓஜோ போர்டுங்கிற விஷயம் ஒர்க் ஆன மாதிரியும் தெரியல, ஸ்பிரிட்ஸ் கிட்டையும் பேச முடியல. பட் ஒரு நாள் இவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ரேண்டமா அந்த ஓஜோ போர்டை ட்ரை பண்ணும்போது கிளாஸை வச்சு பார்க்க போறாரு போல போர்டில். இதில் அவரே எதிர்பார்க்காத வகையில் அந்த கிளாஸை வச்சு பேசலான்னு ட்ரை பண்ணுறப்ப அந்த ஓஜோ போர்டில் பட்ட உடனே அந்த கிளாஸ் உடஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் நிறைய வாட்டி இந்த ஓஜோ போர்டை அவர் யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பட் பெருசாக அவருக்கு அது ஒர்க் ஆகாமலே இருந்திருக்குது. ஒரு நாள் நைட்டு ரேண்டமாக ஒரு திரும்பி ட்ரை பண்ணும்போது அப்போ அவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துடுறாரு. அந்த டைமில் அந்த ஓஜோ போர்டு மேலே வச்சு அந்த கிளாஸ் தானாகவே அது அந்த இடத்துல பறந்துச்சு, ஃப்ளோட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனால் அந்த வீடியோவாக அவரால் கேப்சர் பண்ண முடியல. வேகமாக ஓடி வந்து அவர் கேமராவை எடுத்துகிட்டு போகிறாரு. ஓகே, அந்த சைடு ரூமில் தான் அவர் ட்ரை பண்ணிட்டு வந்துருக்கிறாரு போல். ஆக்சுவலி இதில் அந்த கிளாஸ் ஃப்ளோட் ஆகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. பட் ஆனால் இதுக்கப்புறம் திரும்பியும் அந்த ஓஜோ போர்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி இந்த வாட்டி அதை சுற்றி கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா சென்சார்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறாரு. இந்த மோஷன் சென்சார் எல்லாமே அட்டாச் பண்ணுறாரு. அண்ட் எதுக்கு பண்ணாருன்னு தெரியல, அந்த ஓஜோ போர்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராஸ், ஜீசஸ் கிரைஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கிராஸ் அந்த டேபிளில் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பாருங்கள். Oh my god. என்னங்க இது? அவர் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணுறாரு. மேபி அவர் பேயை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த மாதிரி எதுவும் என்னை பண்ணாத, என்னை ஹார்ம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நிறைய லென்த்தியான அவர் அந்த பேய்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த ஸ்பிரிட் கிட்ட அவர் திரும்பி பேசினாரா, இல்லை நிஜமாலுமே அவரோட வீட்டில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத வந்து அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்ட் பண்ணல. இந்த வீடியோவில் 2 பசங்க அவங்களோட வீட்டில் இருக்கிற ஹாலில் ஓஜோ போர்டு யூஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இவங்க சும்மா ரேண்டமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க, அவங்களுக்கு தோன்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஆனால் பெருசாக அந்த சைட்லேருந்து ஆன்சர் எதுவுமே வர மாதிரி தெரியல. யூஸ்வலாகவே இந்த ஓஜோ போர்ட்ஸ்லாம் 2 முக்கியமான ரூல் இருக்கும். ரூல்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட பேசுகிற அந்த கோஸ்ட், அந்த ஒரு ஸ்பிரிட்டுங்கிறது குட் ஸ்பிரிட்டா இல்லை பேட் ஸ்பிரிட்டான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த பசங்களுமே இங்கே இருக்கிற அந்த ஸ்பிரிட் குட்டா பேடான்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையனுக்கு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி இருக்கிற பாஸ்கெட். ஓ மை காட். அந்த ஓஜோ போர்டில் 2 ரூல் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போர்டை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விளாண்டுருக்க பாதிலாம் இன்ச்சு போகக்கூடாது. பட் இருந்தாலும் இந்த 2 பசங்க அந்த பாஸ்கெட் விழுந்ததை பார்த்துட்டு பயந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பட் இந்த கேமை முடிக்காமல் நம்ம போகக்கூடாது, நமக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி திரும்பியும் அந்த போர்டை வச்சு ப்ளே பண்ணா ஒய்யோ your faceல bleed ஆகிறது இப்பதான். Oh no, I didn't believe in Ouija boards or any of that until now. This is the 13th time we've tried it. All the other 12 times we did this, nothing happened. இந்த போர்டை ப்ளே பண்ணிருக்கும் போது அவனோட ஃபேஸ்ல இருந்து என்னமோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்தா லிட்டரலி அவனோட மூக்குல இருந்து ரத்தம் பைப்பை திறந்த மாதிரி ஊத்திட்டு இருக்கு. நாங்கள் ஆல்ரெடி 13 வாட்டி ட்ரை பண்ணோம், அந்த 12 வாட்டி எங்களுக்கு எதுவுமே ஆகல. ஆனால் அந்த 13வது வாட்டி இந்த மாதிரி ஆகுங்கிறத நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இதுக்கப்புறம் அவனுக்கு தெரியாம கூட அந்த ஓஜோ போர்ட் சைடு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
4 பொண்ணுங்க ஓஜோ போர்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஓஜோ போர்டை ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. பட் ஒன்ஸ் அந்த போர்டு ஒர்க் ஆகிறத பார்த்ததுக்கு அப்புறமாவே இவங்க பயங்கரமாக பயந்துடுறாங்க. அந்த போர்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஓஜோ போர்டில் ஆன்சர் பண்ணிட்டு அந்த ஸ்பிரிட் அதில் இருக்க ஒரு பொண்ணு மேலே பாசஸ் ஆயிருக்கு. ஐயோ என்னங்க இவ்வளோ மோசமாக இருக்கு. இது நிஜமா இல்லை நடிப்பாங்கிறது நமக்கு தெரியலனாலும் ஏதோ பேய் படத்துலலாம் வர மாதிரி அந்த சினரியோவே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஹாரிஃபைங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த போர்டை அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்களா என்னங்கிறது தெரியல. அப்புறம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு நார்மல் ஆகிடுறாங்க. அவங்களோட வாயிலிருந்து பிளட்டு மாதிரி என்னமோ லீக் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. அவங்க பயங்கரமாக பயந்து போய் அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு தண்ணி வேணும், தண்ணி கொடுங்க, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுருக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஓஜோ போர்டில் பேய் பேசுங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் மேலெல்லாம் ஏறுங்கிற கான்செப்டே இப்போதான் நான் பார்க்குறேன். இந்த வீடியோவில் ஆடியோ நமக்கு கிடைக்கல. பட் ஆனால் விஷுவலாக பார்க்கும்போது 3 ஃப்ரெண்ட்ஸ் ஓஜோ போர்டு விளாட்லாம், அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மடியில் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்பிரிட் கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கம்யூனிகேட் பண்ண பார்க்குறாங்க போல். அப்போது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெடி பியர் அசைற ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது. இதை அந்த க்ரௌடில் இருக்கிற ஒருத்தனுமே வந்து நோட் பண்ணுறான், அந்த டெடி பியர் நவுடுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு காமிக்கிறாங்க, பாருங்கள் அது என்னமோ மூவ் ஆகுதுன்னு சொல்லி காமிக்கிறப்ப அப்போது அது நார்மலாக தான் இருக்குது, எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே கொடுக்கல. இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட்டே வருது, இல்லைடா நான் பார்த்தேன்டா அது வந்து மூவ் ஆச்சுடா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு சரி ஓகேன்னு திரும்பியும் அந்த ஓஜோ போர்டு எடுத்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. இந்த டைம் திரும்பியுமே அந்த ஒயிட் பேர் சம் மூமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்குது. 3 பேரும் அட் அ டைமில் அது திரும்பி பார்க்குறாங்க. கேமராவை கூட கையில் எடுக்காமல் தெரிச்சு அந்த ரூம்லேருந்து ஓடியே போயிடுறாங்க. பெருவில் ஓஜோ போர்டை யூஸ் பண்ணதுனால பேய் பிடிக்கப்பட்ட கேசஸ் எல்லாமே நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஹை என் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் பிளாங்கா யோவானா அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணு, ஒரு 16 வயசு பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஓஜோ போர்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ராங்காக போனதுனாலே என்னன்னு தெரியல, அந்த ஓஜோ போர்ட் மூலமாக அவங்க எந்த ஒரு ஸ்பிரிட்டை கூப்பிட்டாங்களோ அந்த ஸ்பிரிட் இந்த பொண்ணோட உடம்புலேயே தங்கிடுது. 1 நாள் 2 நாள்லாம் கிடையாது, பல நாள் அந்த பொண்ணோட உடம்புல தான் அந்த ஸ்பிரிட் இருந்திருக்குது. லைக் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்குலாம் கிடையாது, நாள் கணக்காக இந்த பொண்ணோட உடம்புலேயே தான் அந்த ஸ்பிரிட் இருந்திருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியாத இந்த பொண்ணோட ஃபேமிலி தனியாக ஒரு இடத்துல அவங்கள அடைச்சி வைக்கிறாங்க. அப்போ எடுத்த ஒரு வீடியோ தான் அப்புறம் பார்க்க போகிறோம். நாங்கள் ஜெயிலில் போட்டு அடைச்ச மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சதுனால அது பல நாளைக்கு போகாமல் இருக்கிறதுனால அவங்கள சுற்றி இருக்கிற அந்த ஏரியா பீப்புள் எல்லாமே இருக்கிறாங்கல்ல, அந்த சிட்டியோட பீப்புள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகி இருக்குது. இந்த பொண்ணோட உடம்புல சாத்தான் இருக்குது, அவங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடாது, ஒன்று நம்ம அவங்கள கொன்றணும் இல்லைனா இங்கேருந்து துரத்திடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதனால இந்த பொண்ணோட ஃபேமிலி அந்த ஊர்லேருந்து மூவ் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கேயுமே அந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேஸில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி செயின் எல்லாமே போட்டு ரொம்ப கண்ட்ரோல் தான் வச்சிருக்காங்க. பட் அப்படி இருந்துமே அந்த பொண்ணை வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல. உடம்புல இருக்கிற அந்த ஸ்பிரிட்டுமே வந்து போற மாதிரி தெரியல. அடிக்கடி அந்த பொண்ணு சாத்தானோட குரல்ல பேசிட்டு இருந்திருக்குது. சில ஃப்ரேசஸ் எல்லாமே சொல்லுது, ஆனா அவங்களுக்கே அது என்னங்கிறது வந்து தெளிவா தெரியாம தான் இருந்திருக்குது போல. இது 2011 நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் கேட்டேன் நம்ம வீடியோஸ்லாம் எவ்வளோ லென்த்தில் போடலாம் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் அதில் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன புரிய வருதுன்னா, ஒரு 20 to 25 மினிட் நம்ம வீடியோ மேக் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். Q&A வீடியோ போடுங்க, எப்போ போடுவீங்க அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. நான் அதை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நம்ம ப்ரீவியஸ் சேனலில் Q&A வீடியோ போடுறோம்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட் போட்டால் கூட இந்த அளவுக்கு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்களா அப்படிங்கிறது கூட தெரியல. பட் ஆனால் இதில் நிறைய பேர் அந்த போஸ்ட்டில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சிருக்கிறீங்க. நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணுறேன். பட் எல்லாமே என்னால் வீடியோவில் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்போவே ஒரு 1500 கமெண்ட்ஸ் கிட்ட சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எல்லாமே நான் ரீட் பண்ணி பார்க்குறேன். சீக்கிரமாகவே நான் அதை Q&A வீடியோவாக மேக் பண்ணுறேன். பட் ஒரு சின்ன ஐடியாவாக சொல்லணும்னா, இது 42nd வீடியோ, நான் அதை 50th வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்படியுமே மந்த் எண்டு தான் நம்ம அதை போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குமே நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் கேட்டு வைங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டே ஆஃப்டர் டுமாரோ உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். லவ் யூ கைஸ்.